அனைவருக்கும் வணக்கம். கோவை சூலூர் சம்பவத்தை பற்றி எல்லாருமே பேசுகிறீங்க, குரல் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறீங்க. வெறும் 20 செகண்டு 30 செகண்டுக்குள்ளே அதுக்கான தீர்ப்பையே சொல்லி முடிச்சிடுறீங்க. ஆனால் இவன் தான் குற்றவாளியா அப்படிங்கிறத கூட முடிவு செய்கிறதுக்கும் கால அவகாசம் கொடுக்காம 2 பேர்த்த பிடிச்சிட்டாங்க, உடனே அவனை தூக்கில் போடுங்க, எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் துண்டு துண்டாக வெட்டுறோம், அரபு நாடுகள் மாதிரி நடுரோட்டில் வச்சு கழுத்தை வெட்டணும், இப்படி சட்டத்தை மீறுறது எப்படிங்கிற பாடம் தான் எடுக்கிறீங்களே தவிர யாரும் இதுக்கு என்னென்ன சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தில் என்னென்ன தண்டனை இருக்குது, சட்டப்படி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், காவல்துறை அதுக்கு வேலை செய்யணும், நாம் அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் நல்ல நோக்கத்தோடு குரல் கொடுக்குறீங்க. ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே அதை பற்றி பேசி நிறைய லைக் வாங்கிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பேசுகிறது தான் முக்கால்வாசி பேராக இருக்குது. செய்தி ஊடகங்களில் நேரடியாக போய் கள ஆய்வு சம்மந்தப்பட்ட நபர்களையும் பாதிக்கப்பட்ட நபர்களையும் சந்தித்து பேட்டி எடுக்கிறாங்க, அதையெல்லாம் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அதையெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை ஊடகங்களே அதில் சில இடங்களில் தப்பு பண்ணலாம், அதுவும் நான் நிறைய பார்த்துருக்குறோம். ஒரு சில ஊடகங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதிகளுக்கும் உடந்தையாக செயல்படுறதையும் கூட நம்ம பார்க்குறோம். நாம் எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த சம்பவத்தில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது, அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, இதையெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி இது நடக்காமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதே இல்லை. இனி இது நடக்காமல் இருக்க நம்ம என்ன செய்யணும். எல்லாரும் சொல்கிறீங்க குற்றவாளிக்கு தண்டனை கடுமையாக்கப்படணும். ஏற்கனவே கடுமையான தண்டனைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு போக்சோ வழக்கு. போக்சோ வழக்கில் தண்டனைகள் எந்த அளவுக்கு கடுமையாக்கப்படணுமோ அந்த அளவுக்கு கடுமையாக்கப்பட்டிருக்குது. மற்ற வழக்குகள் மாதிரி இது கிடையாது. தண்டனையை கடுமையாக்குங்க. என்ன கடுமையாக்கணும்? அவனை தூக்கில் போடுங்கன்னு சொல்லியாச்சு, இன்னும் என்ன கடுமையாக்கணும் சொல்லுங்கள்? என்ன துண்டு துண்டாக வெட்டி உங்கள் எல்லாத்துக்கும் சில்லி போட்டு தரணுமா? அரபு நாடுகளில் இருக்கிற மாதிரி இங்கேயும் சட்டத்தை கொண்டு வாங்க, நடு ரோட்டில் வச்சு வெட்டுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறீங்க. அதே அரபு நாடுகளில் இருக்கிற எல்லா சட்டத்தையும் அப்படியே கொண்டு வந்து அமல்படுத்திடலாமா? ஒன்று தெரியுமா உங்களுக்கு? உலக நாடுகள்லேயே எல்லா நாடுகள்லேயும் இல்லாத அளவுக்கு நல்ல சட்டம் தான் நம்ம நாட்டில் இருக்குது. ஆனால் அதை யாராவது மதிக்கணும்னு சொல்லித்தரமா? மதிக்கிறோமா? நம்ம யாருமே அதை மதிக்கிறதில்ல. மதிக்கணும்னு சொல்லியும் தரதில்லை. மாணவிக்காக குரல் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. குற்றவாளியை கைது பண்ணணும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், எல்லாம் ஓகே. அதை தாண்டி ஒன்று சொல்கிறீங்க பாருங்கள், அவனை கழுத்தை வெட்டணும், காலை வெட்டணும், மூக்கை வெட்டணும், இதெல்லாம் சட்டத்தில் இருக்கா? நாம் என்ன சொல்லித்தரோம்? சட்டத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறோமா, இல்லை சட்டத்தை மீறுன்னு சொல்லித்தரோமா? நம்ம யாருமே இதை சொல்லித்தரதே இல்லையே. கடுமையான சட்டங்கள் இருக்குது, அந்த சட்டத்தால் நம்ம தண்டிக்கப்படுவோம், சட்டத்தை மதித்து சட்டத்துக்கு பயந்து வாழணும், குற்றம் செய்யக்கூடாது, குற்றம் செஞ்சால் நம்மளை சட்டம் தண்டிக்கும், சட்ட விதிகளை பின்பற்றுவோம் அப்படின்னு நம்ம சொல்லித்தரதில்ல. எல்லாருமே தூண்டி விடுறது, அடுத்தவனை தூண்டி விடுறது. அதுவும் நான் செய்கிறேன்னு சொல்கிறது இல்லை, அடுத்தவனை தூண்டி விடுறது. நீ அவனை வெட்டு, நீ இவனை குத்து, அப்படி மற்றவனை தூண்டி விடுறது தான் அதிகமாக இருக்குது. இப்போது தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறீங்க. கடந்த 2024 மார்ச் 2ஆம் தேதி புதுச்சேரியில் ஒரு மாணவி இதே மாதிரி கொடூரமாக கொலை செய்யப்பட்டா. அதுவும் ராத்திரி விடிய அந்த குழந்தைய வச்சிருந்து கொண்டிருக்கானுவ கஞ்சா போதையில். 19 வயசு பையனும் 59 வயசு கிழவனும் 2 பேரும் சேர்ந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சு விடிய அந்த குழந்தைய உடனே கொல்லலை, காலை வெட்டி வாயை பொத்தி கொடூரமாக விடிய அந்த குழந்தைய சித்திரவதை பண்ணி அதோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டெல்லாம் படிக்க முடியல, அவ்வளோ மோசமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு குழந்தைய சித்திரவதை பண்ணி கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி சாக்கடையில் போட்டிருந்தாங்க. இந்த சம்பவத்தில் நடந்த மாதிரியே தான். எப்படி அந்த கொலை நடந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோம் கூடவே தேடுற மாதிரி இந்த மோகன்ராஜ் கூட வந்தானோ, அதே மாதிரி அதில் கொலை பண்ணவனே நேரடியாக போலீஸோட சேர்ந்து தேடி இருக்கான். கொலைகாரனே குழந்தைய காணான்னு தேடும்போது அவனும் சேர்ந்தே தேடி இருக்கிறான். அந்த சம்பவத்தில் கைது பண்ணாங்க, 2 பேர்த்தையுமே கைது பண்ணிட்டாங்க. அதில் அந்த விவேகானந்தர் அப்படிங்கிற 59 வயசு நபர் கைதான அடுத்த மாதமே கழிவறையில் தூக்கு போட்டு செத்துட்டார் எங்கள் ஜெயிலுக்குள்ளே. அடுத்து கருணாஸ் ஒருத்தன் தான் இருக்கான். வழக்கு 2 வருஷமாக நடந்துச்சு. இந்த மே மாதம் 8ஆம் தேதி அவனுக்கு தீர்ப்பு எழுதுனாங்க. போக்சோ வழக்கில் இப்படி ஒரு தீர்ப்பை இப்போ தான் முதல் தடவையாக அறிவிக்கிறாங்க. மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பளித்தாங்க. இப்போது அது தூத்துக்குடி விளாத்திக்குளம் வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கில் இன்றைக்கி தீர்ப்பு எழுதியிருக்காங்க.
இரட்டை மரண தண்டனை. அந்த கருணாஸுக்கு தான் முதல் தடவையாக தீர்ப்பு. எப்போது? 8ஆம் தேதி, மே மாதம் 8ஆம் தேதி, இந்த மாதங்க, இந்த 8ஆம் தேதி தான் மரண தண்டனை விதிக்கிறாங்க. அடுத்து 21ஆம் தேதி இந்த பிள்ளைய கொல்றானுவ. அப்போது இதை விட என்ன பெரிய தண்டனை வேணும்னு கேட்குறீங்க? என்ன அவனை துண்டு துண்டாக வெட்டி எல்லாத்துக்கும் சில்லி போட்டு தரணுமா? என்ன ஆசைப்படுறீங்க? மரண தண்டனையே கொடுத்தாச்சு. இந்த புள்ள சாகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் கருணாஸுக்கு புதுச்சேரியில் மரண தண்டனை விதிக்கிறாங்க. கோர்ட்டுக்கு கொண்டு போய் தண்டனையெல்லாம் வாங்கி தர வேண்டாம், அவனை கூட்டிகிட்டு வாங்க, வெளியில் வச்சு சுட்டு கொன்றுங்க, இனி எந்த தப்பும் நடக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. 2019 ஒரு சம்பவம் நடந்துச்சு, கேள்விப்பட்டீங்களா? ஹைதராபாத்தில் ஒரு டாக்டர் பொண்ணு ராத்திரியில் வண்டி ரிப்பேர்னு அப்படியே வண்டி தள்ளிட்டு நடந்து போயிருக்கு. அந்த பொண்ணை கடத்திட்டு போய் கொன்று எரிச்சிட்டானுங்க. அப்போது அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க? நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்து நாங்கள் போராடி நீ அது வரைக்கும் உயிரோடையே இருக்கிறத பார்க்க எங்களுக்கு பிடிக்கல, அதனால் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கேயே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு போலீஸே என்ன பண்ணாங்க? அவனை என்கவுண்டரில் போட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கொதித்து போனாங்க. என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டாங்க. ஓட பார்த்தா நாங்கள் சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அங்கேயே என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இதை எல்லாத்துக்கும் பண்ணுவாங்களா? பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு எம்பி எம்எல்ஏ இந்த மாதிரியெல்லாம் மாட்டிட்டான்னு அதெல்லாம் பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் கேட்ட மாதிரியே தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன பண்ண சொன்னீங்க? அவனை நடு ரோட்டில் வச்சு சுடணும் அப்படின்னீங்க. அதே மாதிரி அவனை கூட்டிகிட்டு போனாங்க. எந்த காட்டில் அந்த பொண்ணை கொலை பண்ணாங்களோ அதே காட்டில் வச்சு அவனை சுட்டுட்டாங்க. ஓட ஓட சுட்டு கொன்னுட்டாங்க. எப்போது? 2019 நடந்துருச்சு. நடந்து இப்போ 7 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் எந்த குற்றமும் நடக்காமல் இருக்கா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவனை நடு ரோட்டில் வச்சு சுடுங்கன்றீங்க. சுட்டுட்டாங்க. சுட்டதுக்கப்புறம் ஏன் இந்த தப்பு நடந்துச்சு? இந்த 7 வருஷத்தில் இந்த மாதிரி எத்தனை தப்பு நடந்திருக்கு? ஒருத்தனை கொன்னுட்டாலோ ஓட வச்சு சுட்டுட்டாலோ அல்லது நீதிமன்றத்தின் மூலமாக அவனுக்கு இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டாலோ இங்கே எதுவுமே மாறுறதில்ல. தப்பு அங்கங்கே தொடர்ச்சியாக அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறீங்க? இப்போது இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நிறைய வீடியோவை நான் பார்க்குறேன். குழந்தைகளுக்கு பேட் டச்சை பற்றி சொல்லித்தரணும் அப்படின்னு சின்ன சின்ன பெண் பிள்ளைகளை வச்சு எல்லாரும் அந்த பேட் டச்சை பற்றி அந்த குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிறீங்க. ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்படுறா, நாடு முழுக்க பேசப்படுது அப்படின்னா உடனே இதை தான் தூக்கிட்டு வருவாங்க. உடனே ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து ஒரு பொம்பளை பிள்ளையை நிற்க வச்சு, ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைய நிற்க வச்சு, இங்கே தொட்டா பேட் டச்சு, இங்கே தொட்டா பேட் டச்சுன்னு எல்லோரும் சொல்லித்தரீங்க. அது அவசியமற்றது, தேவையற்றது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா விளாத்திக்குளம் வழக்கு இரட்டை மரண தண்டனை. அதில் பாதிக்கப்பட்ட சிறுமி என்ன 12ஆம் வகுப்பா? 12ஆம் வகுப்புக்கு பேட் டச்சுன்னு என்னன்னு தெரியாதா? கொன்னுட்டாங்கல்ல. அதே மாதிரி இந்த பொண்ணு 10 வயசா? இந்த 10 வயசு பிள்ளைக்கு பேட் டச்சு பற்றி சொல்லியிருப்பாங்க தானே? ஆனாலும் என்னாச்சு? பேட் டச்சுன்னு என்னென்னு தெரியும், கொன்னுட்டாங்க. குழந்தைகளுக்கு பேட் டச்சை பற்றி சொல்லித்தந்தா குற்றம் நடக்காது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா 70 வயசு பாட்டியை கூட ரேப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம யாருக்கு பேட் டச்சை பற்றி சொல்லித்தரணும்? அந்த 9 மாத குழந்தையிலிருந்து 75 வயசு பாட்டி வரைக்கும் எல்லாத்துக்கும் பேட் டச்சை பற்றி சொல்லித்தரணுமா? இல்லை பேட் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணுறவனை பயமுறுத்தி அவனுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவனிடத்தில் ஒரு மனிதாபிமானத்தை உருவாக்கணுமா? பாதிப்புக்குள்ளானவங்களையே நம்ம குற்றவாளியாக மாற்றுறது. பேட் டச்சை பற்றி சொல்லித்தரல. இப்போது இந்த சூலூர் மாணவி எடுத்துக்குவோம். அந்த பொண்ணுக்கு பேட் டச்சுன்னு என்னன்னு தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணுறது? காட்டுக்குள்ளே அவன் தான் கழுத்தை நெரிச்சு கொல்றானே. பேட் டச்சை பற்றி தெரிஞ்சு அந்த குழந்தை என்ன பண்ணும்? அப்போ நம்ம யாருக்கிட்ட சொல்லணும் பேட் டச்சை? அந்த கொலைகாரங்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். ஒரு குற்றம் நடந்திருக்கு, இது இனி நடக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும்? அதை விவாதிக்கணும். அடுத்தடுத்து என்ன பண்ணணும்? ஏன் நடக்குது? எதனால் நடந்துச்சு? அதுக்கான காரணிகள் என்ன? அவனுக்கு ஏன் அப்படி தோணுச்சு? இந்த 10 வயசு மாணவி ஒன்றும் கவர்ச்சியாக ஒன்றும் கிடையாது. அவன் கவர்ச்சிக்கு மயங்கி அந்த தப்பை பண்ணிட்டான் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அவன்கிட்ட ஒரு கொடூரமான சிந்தனை இருந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல நாம் இதை தீர்த்துக்கணும் அப்படிங்கிற கொடூரமான வெறியை ரொம்ப நாளாக வளர்த்துருந்துருக்கான். இன்னொன்று திட்டமிட்டிருக்கான். இது அவசரத்தில் எடுத்த முடிவு கிடையாது. அதையும் நம்ம விவாதிக்கணும். அப்போது இவன் ஏற்கனவே பல நாட்கள் திட்டமிட்டு தான் இந்த வேலையை செஞ்சுருக்கான். இங்கிருந்து கடைக்கு கூட்டிகிட்டு போகிறான், கடையிலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வழியில் ரொம்ப நேரம் யோசித்து முடிவெடுத்து தான் இந்த வேலையில் இறங்கியிருக்கிறான். அதாவது இந்த குற்றத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிற வரைக்கும் இடையில அவனை எதுவுமே கட்டுப்படுத்தலை பாருங்கள்.
உன்னுடைய சிந்தனையில் தவறு இருக்குது, நீ இப்படி சிந்திக்கக்கூடாது, இப்படி நீ தவறு செஞ்சிட்டா உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும், உன் வாழ்க்கையை இழந்துருவ அப்படின்னு எந்த இடத்துலையும் அவனுக்கு அந்த எதிர்குரல் வந்து அவனுக்கு ஒலிக்கல பாருங்க. இந்த சம்பவத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு அவன் திட்டம் போடுறான். அந்த திட்டம் போடும்போது அவனுக்கு ஒரு பய உணர்ச்சி வரல பாருங்க. நாம் இந்த சம்பவத்தை செய்யும்போது நம்ம மாட்டிக்குவோம், இப்படி மாட்டிக்கிட்டால் இதுக்கு இத்தனை தண்டனை கிடைக்கும், இந்த ஒரு சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு இந்த தப்பை பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்ம இழக்கக்கூடாது, இது நம்ம தற்கொலைக்கு சமம் அப்படின்னு அவன் பின்வாங்கி இருக்கணும். ஆனால் அவன் பின்வாங்கவில்லை. இடையில எந்த ஒரு எண்ணமும் அது வேண்டாம் அப்படின்னு போய் தடுக்கலை. அவனுக்கு உணர்த்தும்படியாக, அவன் சிந்திக்கும்படியாக எந்த ஒரு சிந்தனைகளும் அவன் மண்டையில் புதுசாக வெளிப்படலை. நம்ம அதெல்லாம் பேசணும். எல்லாரும் மாதிரி நானும் பேசிட்டு போயிட முடியும்? அவனை வெட்டுங்க, குத்துங்க, கொலை பண்ணுங்க. நம்ம என்ன சொல்லித்தரணும்? சட்டத்தை மதிங்க அப்படின்னு தான் நம்ம பொதுமக்களுக்கு சொல்லித்தரணும். இங்கே கையில் யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்காங்களோ, யார் ஃபோன்லாம் இன்ஸ்டாகிராம் இருக்குதோ, எல்லாரும் நீதிபதி ஆகிட்டாங்க. அவனை நடுரோட்டில் வச்சு வெட்டுங்க, குத்துங்க, கொலை பண்ணுங்க. யாருமே சட்டத்தை மதிங்க, காவல்துறையை நம்புங்க, சட்ட முறைப்படி அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நீதிமன்றத்தில் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி எல்லாத்துக்கும் சட்டத்தின் மீது நம்பிக்கை வரும்? எப்படி அந்த சட்டத்தின் மீது பயம் வரும்? இன்னொன்று பாருங்கள், அந்த மோகன்ராஜ்னு ஒருத்தனை கைது பண்ணாங்களா, அவன் இதில் குற்றவாளியே கிடையாது, ஆனால் குற்றவாளி. குற்றம் தெரிந்த நபர், அவ்வளோதான், ஆனால் குற்றவாளி கிடையாது. ஆனால் இங்கே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா வரைக்கும் இது போயிடுச்சு. இந்த 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் போலீஸ் என்ன சொல்லுது, இவனுக்கு இந்த குற்றத்தை பற்றி தெரியும், இவன் அந்த குழந்தைய கொலை பண்ணினதை தெரியும், ஆனால் இவன் காட்டி கொடுக்கல, காட்டி கொடுக்காதனால இவன் குற்றவாளி அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்கிறாங்க. ஆனால் இன்னமும் அந்த குற்றத்தில் இவனுக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத அவனை விசாரித்து அதுக்கப்புறம் அவனை தொடர்ந்து சிறையில் வைக்கிறதா விடுதலை பண்ணுறதா அப்படிங்கிறத நீதிமன்றமும் காவல்துறையும் முடிவெடுப்பாங்க. அது அப்புறம். ஆனால் இங்கே ஒரு செய்தி வந்த உடனே போலீஸ் 2 பேர்த்த பிடிச்சிட்டாங்கன்னா உடனே அவனை தூக்கில் போடுங்க. அவன் உண்மையான குற்றவாளியா, நிஜமாகவே அவன் தான் பண்ணுனானா, இல்லை சந்தேக கேஸில் பிடிச்சாங்களா, இல்லை ஊர் மக்களெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்களே அதுக்காக அவங்கள திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக 2 பேர்த்த பிடிச்சாங்களா, இப்படின்னு பல கோணங்களில் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு எடுத்த உடனே நீதிமன்றத்தில் கூட எப்போ தண்டனை அறிவிப்பாங்க, நிரூபிக்கப்படணும், முழுமையாக நிரூபிக்கப்படணும். ஒரு துளி சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் கூட அப்படி நிறுத்தி வச்சுருவாங்க. ஏன்னா 1000 குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பித்தாலும் ஒரு நிரபராதி கூட தண்டனைக்கு உட்படுத்தக்கூடாது. குற்றவாளியை தண்டிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. குற்றவாளி தண்டிக்கப்படணும், தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். ஏற்கனவே தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கு. கடுமையான தண்டனைகளால் மட்டுமே இது போன்ற குற்றங்களை குறைத்து விட முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. நன்றி, வணக்கம்.